தயவுசெய்து உட்காந்து போகலாம். உட்காரவங்களுக்குனால அங்க சேர போட்டு நீங்க என்ட்ரி போட்டுட்டீங்களா? அப்படியே உட்காருங்க அவங்க இடத்துல. அண்ணா உட்காருங்க ஈஸியா முடியும்.
ஊர்லேருந்து வந்திருக்கோம் டாக்டர்ஸ் எல்லாம் ஊரில் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. காதுக்கு பார்க்குற டாக்டர்ஸ், கண்ணுக்கு பார்க்குற டாக்டர், அப்புறம் குழந்தை டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, தோல் வியாதிக்கு பார்க்குற டாக்டர் வந்திருக்காங்க, அறுவை சிகிச்சை டாக்டர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ அப்போ எல்லாருமே உங்களுக்கு ஒரு தொந்தரவு தான் இருக்கும். ஆனால் அப்போ இந்த டாக்டர் இருந்தால் நல்லா காமிச்சிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால் இந்த எல்லா டாக்டருமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். எலும்பு டாக்டர், எலும்புக்கு பார்க்குற ஆர்த்தோ டாக்டர் 10 மணிக்கு வருவாங்க. ஸோ இது எதுக்குன்னா எல்லா இடங்கள்லையும் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உங்களை போய் பார்க்கணும் அப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான இது. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்களாம் தான் பயன்படுத்திக்கணும், இந்த ஊர் மக்கள்லாம் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தூரம் நின்று போய் ஒரு 10 வருஷம் ஆன லேடிஸ் எல்லாம் எலும்போட அடர்வு பார்க்குற ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அது காரைக்காலே இல்லை, இப்போ நம்ம சென்னையிலேருந்து வர வச்சு உங்களுக்காக பண்ணுறோம். ஸோ அதோட முழு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டா தான். சரிங்களா? ஸோ அதனால் தூரம் நின்று போன பெண்கள் ஒரு 10 வருஷத்துக்கான முன்னாடி நின்றவங்க கண்டிப்பாக இதை வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே அப்புறம் என் கூட இன்னொரு டாக்டர் திவ்யசாந்தின்னு இன்னொரு டாக்டர் இருக்காங்க, லேடிஸ்க்காக பார்க்குற டாக்டர் போகிறாங்க, கேன்சர் டெஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணான்றதுக்காக சொல்கிறோம். சரிங்களா? எல்லா லேடிஸ்க்கும் கர்ப்பப்பையோட இது கர்ப்பப்பை இதுதான் இருக்கும். இது வந்து பெரிய படமாக தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது, ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பை தான் ஒரு குழந்தைய சுமக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ அளவுக்கு ஒரு குழந்தையோட சேர்ந்து பெரிய சைஸ் ஆகி திருப்பி சுருங்கி அதே நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அப்போ என்னன்னா 40 வயசுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் கர்ப்பப்பையில் 1 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட் கட்டிருக்கு டாக்டர் சொன்னாலும் கூட அதுக்காக போய் கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். 5 கிலோ அளவுக்கு பெரியக்கூடிய கர்ப்பப்பை வந்து 1 சென்டிமீட்டர் சின்ன கட்டிக்காக ஆப்ரேஷன் தேவைப்படுமா? நீங்கள் எல்லாம் தான் யோசிக்கணும். சரியா? ஸோ அப்போ கர்ப்பப்பை எடுக்கணும் 40 வயசுக்கு முன்னாடினா கண்டிப்பாக முக்கியமான காரணம் இருக்கணும். கேன்சராக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கே கொடுத்து பயனளிக்கவே இல்லை, 1 வருஷ காலத்துக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அப்போ தான் கர்ப்பப்பை தூக்கி போடணும். லேடிஸ்க்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வரல, லேடிஸ்க்கு ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆயுள் காலம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட கர்ப்பப்பை தான். ஸோ இந்த கர்ப்பப்பையை ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு சின்னோண்டு 1 சென்டிமீட்டரில் ஒரு கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு தூக்கி போடக்கூடாது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் எல்லா லேடிஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து கர்ப்பப்பை மேல் பகுதி, கீழ் வாய் பகுதி, அதோட ஒரு சின்ன அமைப்பு தான் இது. சரிங்களா? கர்ப்பப்பையோட முன்னாடி எல்லாருக்கும் ஒன்றுக்கு பை இருக்கும், பின்னாடி மலக்குடல் இருக்கும். சரியா? அப்போ அதனால் ஒரு 40-45 வயசுக்கு மேலே உள்ள லேடிஸ்க்கு ஒன்றுக்குள்ள தொந்தரவு இருந்தாலும், மலக்குடல் பிரச்சனை இருந்தாலும், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கான்னு போய் பிரசவ டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிக்குவோம். முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு லேடிஸும் பீரியட்ஸ் நின்ற பிறகு இல்லை பீரியட்ஸ் நிற்கக்கூடிய வயதில் 40-45 வயசில் உங்களுக்கு துர்நாற்றம் வீசுது, குதிரைப்போக்குக்கு இடையிலேயே ப்ளீடிங் ஆகுது, பிறப்புறுப்பில் அரிப்பு இருக்குது, உடல் உறுப்பு பின்னாடி உங்களுக்கு நிறைய உதிர போகுது, இந்த மாதிரி என்ன அறிகுறி இருந்தாலும் டாக்டரை போய் பார்க்கணும். அது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக போய் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். இதில் எழுதியிருக்கு இல்லையா, காரணம் இல்லாமல் எடை குறையுது, நிறைய உதிரப்போக்கு இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் போய் லேடிஸ் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கேன்சர் லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக வர முடியாது. ஒன்று மார்பக புற்றுநோய். உலக அளவில் ஒரு இதுவும் வந்து 30% மொத்தமாக ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 3 லட்சம் பேருக்கு ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு கூட அதிகமான வீரியம் உள்ளது இந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதி. இது வந்து முன்னாடி காலத்துலலாம் சொன்னாங்க, வயசு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆனால் இல்லை அவங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு தான் நிறைய இந்த கேன்சர் வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது உண்மை கிடையாது. எப்படி வந்து முன்னாடிலாம் அம்மா வாத்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? மாரியம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் நமக்கு அம்மா வாத்துச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னோம்? அது வந்து ஒரு வைரஸ்ன்னு சொன்னோமா? அதே மாதிரி கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் வர புற்றுநோய்க்கு காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் தான் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி புற்றுநோயை ஏற்படுத்துது. இதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ தடுப்பூசிகள் கவர்மெண்ட்டே கொண்டுட்டு வரப்போகுது. அடுத்த மாதம் காரைக்காலுக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. எந்த ஏஜ் குரூப்புக்குன்னா 9லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தான் வரப்போகுது. எப்படி நம்ம நிறைய போலியோ தடுப்பு மருந்து எல்லாம் போடுறோம், அதே மாதிரி கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அந்த தடுப்பூசி வரப்போகுது.
அடுத்த மாதம் காரைக்காலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது. ஆனால் அது வந்து வயசானவங்களுக்கு இப்போ வராது, காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இப்போ வராது. இப்போ திருமணமாகி 5 ஆண்டு முடிஞ்சவங்க, 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள், 65 வயது வரைக்கும் கர்ப்பப்பை வாய்ப்பு நோய்க்கான டெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட் நீங்கள் பயப்படுற மாதிரி கிடையாது. இது ஒரு சின்ன கொரோனா அப்போ இந்த ப்ரஷ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஸோ கர்ப்பப்பை வந்து 10 சென்டிமீட்டர், அவ்வளோ பெரிய 4 கிலோ குழந்தைய வெளியில் கொண்டு வந்து தள்ளக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளோ பெருசு விரியும். அதனால இந்த அளவு தான் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி இயற்கையாக எல்லா பெண்களுக்கும் இருக்கும். இதுதான் இந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொருள், சரிங்களா? இதை இப்படி வச்சுட்டு இந்த சின்ன ப்ரஷ் மூலமா கர்ப்பப்பை உள்ள உதிர்ந்து இருக்கக்கூடிய சதையை தான் நம்ம எடுத்து மூக்கில் எப்படி எடுத்தாங்க, அதே மாதிரி தான் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியிலேருந்து எடுத்து ஒரு ஸ்லைடில் போட்டு கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்காக புதுசாக ஆர்டர் கொடுத்து ஊர் மக்கள் பயனடையணுன்றதுக்காக சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும். இதை உங்களை தேடி ஒரு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்காக இது செய்கிறாங்கன்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளோ 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 65 வயது வரைக்கும் பீரியட்ஸ் இப்போ இருக்குன்னா அவங்க மட்டும் வேண்டாம், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க வேண்டாம். இதை தவிர கர்ப்பப்பை ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டாங்க, அதுக்குமே சந்தேகம் கேன்சராக இருந்தால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போது இதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த டெஸ்ட் எடுத்துக்கணுன்றது எங்களோட எய்ம், அதுக்காக தான், சரிங்களா? தேங்க்யூ. காரைக்காலில் 50,000 பெண்கள் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 55,000 எலிஜிபிள் பெண்கள் இருக்கீங்க இந்த வாய்ப்பகுதி டெஸ்ட் படிக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு தான் பண்ணிடுவோம். மீதி 48,000 பேர் இருக்கீங்க இந்த ஊரில். அதனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட வந்து வெயிட் பண்ணி 5 மணி நேரம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு ரிசல்ட் 1 வாரம் வர்றதுக்குரிய நேரம் வந்து சேவ் ஆக போகுது. இப்போ கண்டிப்பாக செய்யணும், சரிங்களா? செய்வீங்களா? தேங்க்யூ. முடிஞ்சு எடுத்துக்கிறேன். பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம், வீட்டில் இருக்காது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட என்ன Thank you.
பேர் தான் என்னது யோகா. நம்ம உடம்புல உள்ள 5 விதமான சர்க்குலேஷனை நம்ம கவனிக்க தான் என்ன ஆகும்னா நம்மளோட உயிர் சக்தி, உயிர் துகள்கள் மேம்படும். உயிர் துகள்கள் அதிகமாக இருக்கதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். நோய் வியாதிகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையை குறைச்சிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று செஞ்சுக்கலாமா? நல்ல நேரம் வச்சுக்கோங்க. இடது கையை முட்டியில் வச்சுக்க, வலது கை மட்டும் வயிற்றுல வச்சுக்கோங்க. வலது கை சாப்பிட்ற கையை வயிற்றுல வச்சுக்கோங்க. இடது கை முட்டியில் வச்சுக்க. நல்லா இப்போ நம்ம மூச்சு இல்லைன்னு சொல்கிறப்ப மூச்சு இங்கே பாருங்க, கவனிக்கணும். வயிறு வரைக்கும் மூச்சு வெளில கொண்டு வரணும். மூச்சு விடுங்கிறப்ப வயிறு உள்ள இருக்கும். சரியா? மூச்சு நல்லா இழுக்கிறப்ப வயிறு வெளில வர மாதிரி மூச்சு பாவனையாக ஃபஸ்ட்டு செய்யுங்க. அப்புறம் போகும்போது நம்ம பழக்கத்துக்கு வந்துடும். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளில வரும், மூச்சு விடும்போது வயிறு வளர்க்குறது. எக்குற மாதிரி உள்ளார வயிறு கொண்டு போகும். இது பேர் கெட்டியான வர்க்கம் பேர். வயிறு நம்ம இது பொதுவாகவே எக்கணும். வயிறை எக்கி நம்ம பழகணும்னா நம்மளுக்கு அந்த இன்சுலின் பாயிண்ட்டு நல்லா என்ன செய்யணும், சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலின் பாயிண்ட்டை நல்லா சுரக்க வச்சிங்கனாலே உங்களுக்கு டயபெட்டிக் டேப்லெட் எடுத்து கொஞ்சமாக என்ன செஞ்சிருவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்றதுக்கு ஒரு டேப்லெட் பாதியாக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோகா இதே மாதிரி தான். நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும், அதோட கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? இப்போ செய்யுங்க பார்க்கலாமா? நல்லா மூச்சு இழுங்க, வயிறு வரைக்கும் நல்லா மூச்சு இழுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே வயிறு உள்ள கொண்டு போங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே வெளில கொண்டு வாங்க. வயிறு நீங்களே உட்காந்து வயிறு வெளில மூச்சு விட்டுக்கிட்டே வயிறு அது எக்கும்ல. நம்ம பாவடையெல்லாம் கட்டுறப்ப எக்கும்ல, அதை மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே வெளில கொண்டு வாங்க. கண்ணை மூடி கவனிச்சு செய்து பார்ப்போம். மூச்சு இழுத்து பாவடையா நல்லா எக்குற அளவுக்கு வயிறு உள்ள மூச்சு இழுக்கணும், எக்கணும். 5 மூச்சு வெளில விடணும். கவனிங்க. ஒரு மூச்சு உள் மூச்சு எடுக்கணும், 5 மூச்சு என்ன செய்யணும், வெளி மூச்சு விடணும். இப்ப கையை இன்டர்லாக் பண்ணி மறுபடியும் மேல தூக்கும். இப்ப ரொம்ப எளிமையா உங்களுக்கு நல்லா இப்ப அப்படியே கையை பெரட்டி உங்களை காதை ஒட்டி மேல தூக்கும். இப்ப அப்படியே டீப்பா மூச்சு இழுத்துக்கிட்டே இருங்க. டீப்பா மூச்சு இழுத்துக்கிட்டே இருங்க. கையை காதை ஒட்டி தூக்கி டீப்பா மூச்சு இழுத்து செய்யுங்க. இப்ப அப்படியே என்ன செய்யணும்னா நீங்க ஃப்ரீயா இப்போ சேர்ல உட்காந்து போய் என்ன செய்யணும், சேர் கால் முக்கியம் அடுத்த வாட்டி கொடுத்தோம். கண்ணு காது மூக்கு வாய் தொண்டை அதெல்லாம் கிடையாது. இது இப்போதான்
வயிற்று